Hi chitties, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ஈஸ்டர் மினி விலாக் தான். ஸோ சண்டேவே இது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் வந்து ரொம்ப பிஸியாக போனதால் வந்து இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ இது வந்து அப்படியே குயிக்காக பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டே நைட்டு வந்து ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு போகலான்ட்டு சிவாஜி நகருக்கு கிளம்பினோம். பட் அதுக்குள்ளே வந்து பிளான் சேஞ்ச் ஆகிட்டு நீலசந்திராவில் இருக்கிற இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சில் தான் அட்டன் பண்ணோம். ஸோ அங்கே தான் வந்து மாஸ் அட்டன் பண்ணோம். சூப்பராக இருந்தது மாஸ் எல்லாம். ஸோ ரொம்பவே வந்து கிராண்டாக இருந்தது. கேண்டல்லாம் வந்து வச்சுட்டு எல்லாமே வந்து பாருங்கள், கேண்டில் லைட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னுட்டு. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்தேன் நான். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாஸ் முடிஞ்சுட்டு எல்லாேருக்கும் வந்து விஷ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்து போயிட்டு மிட் நைட்டு அப்போல்லாம் வந்து டைம் 2 o'clock இருக்கும்னு நினைக்கிற டைம் கூட பார்க்கல. ஸோ மாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்தேன். ஸோ ரீல்ஸ் இது என்ன, இப்போ நான் எடுக்கிற ரீல்ஸ் வந்து என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் டெடிஸ். நான் இது வந்து ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து போய் பார்த்து செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டெடிஸ். ஸோ நிறையா பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன சாங்குன்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டிலே வந்து தூங்கிட்டு காலையில் வந்து எழுந்துச்சு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10:30க்கு அங்கேருந்து கிளம்பி வசந்த் நகர் வரலான்ட்டு. ஸோ வர வழியில் வந்து இளநீர்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப் போய் கறி எல்லாம் வாங்கி லஞ்சுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்தோம். என்ன வந்து சமையல் பண்ணுறேன் அது எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணின்னு இருக்கிறோன்னு பாருங்கள் அப்படியே. ஸோ இதில் வந்து ஃப்ரைக்கு தேவையானது வந்து அந்த சின்ன குக்கரில் வச்சுருக்கிற டெடிஸ். ஸோ அதுலேயும் பீஃப் தான் இருக்குது, பெரிய குக்கர்லேயும் பீஃப் தான் இருக்குது. பெரிய குக்கரில் இருக்கிறது வந்து பிரியாணிக்காக வச்சுருக்கிறோம், சின்ன குக்கரில் இருக்கிறது வந்து ஃப்ரைக்கோசரம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து மசாலா எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டோம், புதினா எல்லாமே. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகுது. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் ஃப்ரைக்கு, அதாவது கிரேவிக்கு, பிரியாணிக்கு. ஃப்ரை கிடையாது, கிரேவி தான் சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு. ஏன்னா இப்போ எனக்கும் வந்து டைம் இல்லை, ஆல்ரெடி 11 o'clock. ஸோ நான் சமையல் முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. நான் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 2 o'clock தான் முடித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 2 பேர் சாப்பிட்டாங்க. ஸோ பிரியாணி வந்து நல்லா வந்திருக்கு. பீஃப் பிரியாணி தான் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸோ கபாப் பண்ணேன், சிக்கன் கபாப் பண்ணேன். ஸோ சிக்கன் கபாபு, பீஃப் ஃப்ரை பண்ணேன். ஸோ பீஃப் ஃப்ரை. நெக்ஸ்ட் வந்து தயிர் பச்சடி. ஸோ இன்னும் கொஞ்சம் இது வந்து மசாலா கலந்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மசாலாவை வந்து போடுறேன். ஸ்லோவாக போடுறேன். பிளானே இல்லை நான். ஸோ காலையில் லேட்டாக வந்ததால ஏதாவது ஒரு 2 டிஷ் தான் வந்து பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுது, இவ்வளோ தூரம் பண்ணிட்டோன்னுட்டு இன்னும் ஒரு 2 டிஷ் வந்து பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுத்து லஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணோம். இதுதான் வந்து என்னுடைய ஈஸ்டர் ஸ்பெஷல் லஞ்சு. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெனிஸ். ஸோ எல்லாருமே வந்து நல்லா வந்து லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ 40 daysக்கு வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாருமே வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பக்கத்துலேயே தான், வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே ஒரு பார்க் இருந்தது, அங்கே சும்மா அப்படியே வாக் போயிட்டு நான் வந்து டின்னர் வந்து அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணேன் டெடிஸ். ஸோ டின்னர் வந்து கைமாலை வந்து ஒன்று பண்ணேன். ஸோ இது வந்து சிம்பிளாகவே பண்ணலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம நான்வெஜ்க்கு என்னென்னலாம் மசாலா ஆட் பண்ணுவோம், கரம் மசாலா, சில்லி, அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கைமா வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ அவ்வளோதான் டெடிஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியே வந்து நிறையா vlog வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் வந்து 2K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடுவேன். ஸோ அதனுடைய செலிப்ரேஷன் வீடியோவும் நான் வந்து போடுறேன் டெடிஸ். ஸோ 2K தானே அப்படின்றது சின்ன நம்பராக தான் இருக்கும், பட் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ 2K சப்ஸ்கிரைபர் 2000 பேர் வந்து என் சேனலில் இருக்கிறது நினச்சா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் போடுறேன் டெடிஸ். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டெடிஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். டாடா பை பாய்.